வெல்கம் டு குயின்ஸ் வீட்டு சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கல்கண்டு பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் பொங்கல் பண்ணுறதுக்கு 1 கப் பச்சரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு 2 கப் பால், 3 கப் தண்ணி, குக்கரை மூடிட்டு வெயிட் வச்சு ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஒரு விசில் வந்ததும் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். ஃபுல்லாக இருந்ததுன்னா எல்லா பாலும் பொங்கி கீழே வடிஞ்சிடும். அதனால் ஒரு 10 நிமிஷம் சிம்லே இருக்கட்டும். விசில் வந்தாலும் பரவாயில்ல, விசில் வரலைன்னாலும் பரவாயில்ல, 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் இருக்கட்டும். நான் பொங்கல் பண்ணுறதுக்கு இது மாதிரி பெரிய சைஸ் கல்கண்டு எடுத்திருக்கேன். டைமண்ட் கல்கண்டை விட இது மாதிரி பெரிய சைஸ் கல்கண்டு எடுத்தோம்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வரும். பெரிய சைஸ் கல்கண்டுங்கிறதுனால கரையாது. அதனால் 1-2 உடச்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா கரையும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். காற்றெல்லாம் வெளியே போகிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். தாளிப்பு கரண்டி வச்சு 2 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். குக்கரில் இருந்த காற்றெல்லாம் வெளியில் போயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். சிம்மில் வச்சுருந்ததுனால நல்லா வெந்துருச்சு. சிம்மில் வைக்காமல் ஃபுல்லாக வச்சுருந்தோன்னா அடி பிடிச்சிருக்கும். நல்லா வெந்திருக்கு. ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசிச்சு விட்டாச்சு. ரெண்டு கப் பால், 1 கப் தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி வச்சுருந்த கல்கண்டு 2 கப் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். கல்கண்டு கரைகிறதுனால தண்ணியாக வர்ற மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் நேரத்துலேயே கெட்டியாயிடும். கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். தேவையான திராட்சை கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரி இதோட சேர்த்துக்கலாம். கல்கண்டு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு.
ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஸ்வீட்டான கல்கண்டு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.